என்னுடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு விசேஷித்த செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த விசேஷித்த செய்தி நம்மை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஜபஸ்தியோடு கூட நம்ம அமர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இங்கு நமக்கு கிடைக்கின்ற இந்த சத்தியம், இதனுடைய உண்மை நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு உதவியாய் நிறுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எவ்விதமாய் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி போதித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தினுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது பயந்து நம்பிக்கையுள்ளவர்களாக எத்தனையோ பிள்ளைகள் வாழ்கின்ற பொழுது அவரை நம்பி வாழ்வதற்கென்று அனுபவித்துள்ள கூட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது மனதிலே சந்தோஷம் வருவதை நாம் காணக்கூடும். விசேஷமாக இங்கு இந்த நாளிலே இன்னொரு செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். கொள்ளை நோய்கள் அல்லது வாதைகள் இது அநேகம் நாம் படித்துக் கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். உடன்படிக்கையை மீறுகின்ற பொழுது, தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிர்த்து இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது என்பதை கடந்த அநேக செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை அந்த செய்திகளை பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு என்றால் அந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாளிலும் he shall come unto us as the rain. அவர் நம்முடைய மத்தியிலே மழையாக வருவார் என்ற செய்தியை ஜெபத்தோடு கூட நாம் கவனிக்கும்படியாய் கேட்டுள்ள கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அன்பு வேலையாக நடி செலுத்துகிறோம். உடைய செய்தியை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய கண்களையும் ஆண்டவருடைய இருதயங்களையும் திறந்து எங்கள் தேவன் பேசுவதை கேட்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்டோம் பிதாவே, ஆமென். மழையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா மழை இன்னும் அநேக காரியங்களுக்கு நாம் இந்த நாளில நான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த நாளில நான் எடுக்கின்ற இந்த பாடத்தை ஐயா சுப்புராஜ் அவர்கள் இயற்பியல் படித்ததுனால, பிசிக்ஸ் அவங்க அது ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால அவங்க எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணுகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு நல்ல விதத்தில் வருவதற்கு இந்த விஞ்ஞானத்தை, அறிவியல், சயின்ஸ் உங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை படிக்க நான் காத்திருக்கிறேன். ஏன்னா மழையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பூமியிலே ஆண்டவர் உண்டாக்கிய பொழுது மழை இல்லை. ஆனால் அதன் பின்பாக மழையை ஆண்டவர் கட்டளையிட்டார். உருவாக்குகின்ற பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உருவாக்கி பனி துளிகளை அனுப்பி விளைய வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் விளைவித்தார். மனிதர்கள் அதனூடமாக தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மழையாகப்பட்டது நோவா காலத்தில் இருந்துதான் இந்த பூமியிலே மழை வந்தது, அப்பொழுதுதான் காலநிலைகள் மாறியது என்று சொல்லி அநேகர் சொல்கிறார்கள். ஆனாலும் இந்த மழையை குறித்து இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்ப இந்த பூமியில் மாத்திரமல்ல, இன்னும் வித்தியாசமா இருக்கின்ற மற்ற உலகங்களிலும் மற்ற கோள்களிலும் அல்லது கிரகணங்களிலும் மழை பெய்கிறது என்று சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறது. நம்ம வீனஸ், நெப்டியூன், டைட்டான், இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் மழையை பெய்கிறது. ஆனால் வித்தியாசமாய் பெய்வதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம் பூமியில் இருப்பதினாலே இங்கு தண்ணீர் மழையாக பெய்கிறது. ஒருவேளை டைட்டன்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அங்க எப்படின்னா மீத்தேன் அங்கு மழையாக பெய்கிறது என்று சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறது. இன்னும் அந்த விஞ்ஞானத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக நிறைய காரியங்களை விஞ்ஞானிகள் உண்மை என்று நம்பி அநேக காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாய் அவர்கள் மழையை குறித்து ஒவ்வொரு கிரகணத்திலும் எவ்விதமாய் மழை பெய்கிறது அல்லது ஒவ்வொரு உலகத்திலும் எவ்விதமாய் மழை பெய்கிறது என்பதை நாம் சற்று படிப்போம். வீனஸ் என்ற
என்கின்ற ஒன்று. இந்த வீனஸிலே தமிழ்ல சொல்லணும்னா சுக்கிரவன். இந்த சுக்கிரவன் என்கின்ற இந்த கிரகம் சூரியனுக்கு இரண்டாவது கிரகமாக இது இருக்கிறது. இது பூமியை போலவே அளவிலும் அல்லது சூரியனுக்கு அருகாமையிலும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வீனஸ்ல நிறைய 96.5% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. மீதி 3.5% நைட்ரஜன் வாயு அங்கு இருப்பதை பார்க்க முடியும். இதுல மேற்பரப்பிலே அதிகமாய் வளிமண்டலத்திலே வளிமண்டலத்தில் இருக்கிறது, அதை சுற்றிலும் அடர்த்தியாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா கந்தக அமிலத்தை அங்கு அதிகமாய் இருப்பதாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி, அது நாசாவிலே பணிபுரிகிறவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள். அங்க அதிகமாய் காணப்படுவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாய் இருக்கிறது. அந்த இடத்துல என்னவா வெப்பத்தினுடைய நிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 462 செல்சியஸ் வெப்பநிலை அங்கு இருக்கிறது. இது சூரியனை விட, அது புதனை விட மிக அதிகமாக வெப்பம் இந்த வீனஸ் என்கின்ற இந்த கிரகத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அங்கு மழை பெய்யும் என்று சொன்னால் எப்படி வருமா, சல்பரிக் அமிலம் தான் மழையாக அங்கு பெய்யும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை ஆராய்கிறவர்கள் அங்க ஆராய்கிறவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற கந்தகம் எரிமலை வெடிப்பிலிருந்து வருகிறது என்று சொல்லி அதை சொல்லுகிறார்கள். இன்னும் பார்த்தாங்க அப்படின்னா அங்கிருந்து மின்னலை கொண்டு வருகின்ற மின்சாரம் சார்ஜ் பண்ற அளவுக்கு அங்கு மின்னல் அதிகமா இருக்கிறது. அது அதனுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு நரக வேதனை, அது மன்னிக்க முடியாத இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு இடமா இது இருக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் வீனஸ் என்கின்ற இந்த கிரகத்திலே. இதை நான் பார்க்கின்ற போது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீனஸிலே அமில மழை, அது கந்தக அமில மழை பெய்வதாகவும், அது கந்தக மலையிலிருந்து நம்ம வருவதாகவும் சொல்கிறார்கள். அதுக்கப்புறமாக HD 189733Pin இது ஒரு கிரகம், இதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள், சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஏற்கனவே சூரியன்ல இருந்து 63 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இது இருப்பதாக 2005 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வேழனுடைய பெருசு என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க. இது என்னன்னா, இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, இது சூடான வேலன் அல்லது சூடான வேலைகளில் ஒரு வகை புறம்போக்கு கிரகங்களாகவும், இது புறம்போக்கு கிரகங்களாகும் அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்றவங்க என்ன பண்றாங்க, இது அவங்க சொல்றாங்க. இதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல அதிகமா சிலிகேட் துகள்கள் இருக்கிறது. இந்த சிலிகேட் துகள் தான் இந்த கண்ணாடி செய்வதற்கு பயன்படுகிறது. எனவே இங்க மழை பெஞ்சதுன்னா அது என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா, சிலிகேட் கண்ணாடி அதிகமா என்ன பண்ணும் வரும் என்று சொல்றாங்க. அது மாத்திரம் 1 மணி நேரத்திற்கு 7000 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுமா. அந்த 7000 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசினா அந்த கண்ணாடி துகள் பறந்தா என்ன ஆகும் என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் வருகின்ற புயல்கள் 100 கிலோமீட்டர் வேகம், 120, 80, 90 கிலோமீட்டர் வேகத்துல அந்த புயல், அந்த துகள் வருகின்ற போது, அந்த காற்று வருகின்ற போது என்ன நிலை இருக்கு என்பதை நாம் அறிஞ்சிருக்கோம். எவ்வளவு அழிவுகள் இருக்கு நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனா 1 மணி நேரத்துல 7000 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுது. அது மாத்திரம்ல அங்கு என்ன நடக்குன்னா, கண்ணாடி மழை அங்கு பெய்வதாக என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெப்டியூன். இந்த நெப்டியூன் வந்து எல்லாரும் தயவுசெய்து கவனமாக கவனிங்க. இதுவும் என்ன அப்படின்னா கிரகம். இந்த நெப்டியூன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய வாயுக்கள் நிறைய இதுல இருக்கிறதா என்ன பண்றாங்க சொல்றாங்க. விசேஷமா இது வந்து ஹைட்ரஜன் ஹீலியத்தால ஆன ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அங்க நிறைய அமோனியா, மித்தேன் அப்படி நிறைய அங்கு இருப்பதாக என்ன பண்றாங்க அங்கு சொல்றாங்க. இன்னும் இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆற்றல் வாய்ந்த புயல் அமைப்புகள் என்ன பண்ணும் அங்க ஏற்படும். அது கிட்டத்தட்ட என்னன்னா, வினாடிக்கு 2160 கிலோமீட்டர் வேகத்துல என்ன பண்ணுமா இந்த புயல் அங்கு வீசும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க.
அப்ப புயல் வீசுகின்ற பொழுது அங்க மழையா என்ன வரும் அப்படின்னா மித்தேன் வைரங்களாக நசுக்கப்பட்டு வைர மழை பெய்யுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, 7000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அல்லது 2160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல படுகின்ற பொழுது அங்க என்ன வருமா, அங்க இருக்கிற இந்த மித்தேன் வைரங்களா நசுக்கப்படுதா. அப்ப அங்க என்ன கொட்டுமா, வெறும் வைரமாகவே அங்க கொட்டுவதாக இயற்பியல் படித்த பட்டதாரிகள் என்ன பண்றாங்கன்னா சொல்லிக் கொண்டிருப்பதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா மழை வெறும் வைரமாகவே வருவதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது OGLETR56b. இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கிரகத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க சூட்டுனால அங்க இருக்கிற இரும்பு என்ன பண்ணுமா அப்படியே தண்ணியாகி அது மழையா பெய்யும் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க இரும்பு மழை என்ன பண்ணும், பெய்யும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற வெப்பநிலை 2000 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால அங்க இரும்பே என்னாகும், தண்ணீராகி அதே மழையா வரும் என்று என்ன பண்றாங்க இத சொல்றாங்க. இன்னும் இது டைட்டான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த டைட்டான் காற்று மலை இப்படி போட்ட சில குன்றுகள் ஆறுகள் எப்படி நம்ம பூமி இருக்கோ அதே இதுக்கு அந்த இடத்துல இருப்பதாக என்ன பண்றாங்க சொல்றாங்க. நிறைய பூமியை விட 100 மடங்கு குறைவான சூரிய கதிர்வீச்சு அங்க என்ன பண்ணுது இருப்பதாக என்ன பண்றாங்க சொல்றாங்க. இது இன்னும் இத ஆராய்ச்சி பண்றவங்க அங்க நிறைய திரவ மித்தேன் மழை பனிக்கட்டி இருப்பதாக என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும், மித்தேன் அதாவது மித்தேன் தான் என்ன பண்ண மழையா பெய்யுது என்று சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு HAT-P-7b இந்த இடத்துக்கு இது என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு கிரகம் தான். இதை என்ன பண்ணிருக்காங்க சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய நம்ம பாக்குற பூமியை விட 16 மடங்கு பெரிய கிரகணம், சக்தி வாய்ந்தது. அது மாத்திரம் இல்ல, இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா அலுமினிய ஆக்சைடு அதிகமா அங்க இருக்கு, வடிவம் அங்க அதிகமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, மாணிக்க கற்களும் இங்க சபையார்கள் அதாவது நீல கல்லும் அதிகமா இங்க கிடைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்லுவாங்க. மழை பெஞ்சா என்ன பெய்யுமா, மாணிக்கமும் நீல கல்லும் தான் அங்கு மழையாய் பெய்யும். அப்ப நீலக்கல் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், 10 பிரமாணம் எழுதப்பட்டது இதுல அப்படின்னு சொன்னா நீலக்கல்லில் எழுதப்பட்டது. அப்ப இந்த பூமியை விட 16 மடங்கு பெரிய அந்த கிரகத்துல மழையா பெய்ஞ்சிச்சுன்னு சொன்னா மாணிக்கமும் நீலக்கல்கள் தான் என்ன விலையுயர்ந்த கல்லுகள் தான் மழையா பெய்யும் இப்படின்னு விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க இத நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தண்ணீரை அதாவது இந்த பூமியில தான் ஆண்டவர் தண்ணீரை என்ன பண்றாரு மழையாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். யோபு 5:11 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலைகளின் மேல் தண்ணீரை வர்ணிக்கிறார். அப்ப மற்றதுல என்னென்னமோ இருந்தாலும் ஆண்டவர் இந்த பூமிக்கு என்று அவர் ஆசீர்வதித்து அவர் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா மழை அப்படின்றத நம்ம நம்ப முடியும், பார்க்க முடியும். சங்கீதங்களின் புத்தகம் 147:8 அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் பிள்ளை முளைப்பிக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்றாரா மழையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அக்கினி வெள்ளம் அடிக்கிற மழை. அப்ப மழை எப்படி வரும்னா வெள்ளமா அடிக்கிற மழை, பெருங்கல் மழை, கல்மழை, மழை இல்லாத நிலை அல்லது புசல், அடையாளங்கள், பாழ்கடிப்புகள், சங்காரம், உஷ்ணம், எரிபந்தம், விஷப்பனி, கந்தவம் அப்படின்னு சொல்லி இந்த மழை சார்ந்து அநேக காரியங்கள் இருப்பதை நம்ம நம்ப முடியும், பார்க்க முடியும். இது எல்லாவற்றையும் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு இயக்குகிறார். ஆண்டவர் மழையை வருவிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலைகளை தண்ணீர்களை வரவைக்கிறார். சங்கீதங்கள் 147:8 பார்க்கும்போது அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமி மழையை ஆயத்தப்படுத்துறாரு. ஆண்டவர் நமக்கு வேண்டிய மழையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும்.
பாக்குறோம் நம்ம இல்ல தண்ணீர் நமக்கு எப்படி கிடைக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் எப்படி சொல்றது, கீழே பூமியில் இருக்க தண்ணி ஆவியாகி மேல போய் நீர்த்துளிகளா போய் மேகமாயி அது குளிர்ந்த உடனே மழையாய் திரும்ப வருகிறது. இதை வந்து வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் என்ன பண்ணுது, நமக்கு கற்று தருகிறது. இந்த வாட்டர் சைக்கிள விஞ்ஞானம் இன்னைக்கு நமக்கு கத்து தருது. ஆனா யோபு நம்ம பார்க்கின்ற போது 36:27 அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே யோபு எவ்விதமாய் ஆண்டவர் மழையை வருவிக்கிறார், எப்படி இங்க இருக்கிற நீர்த்துளிகளை எப்படி ஆண்டவர் கொண்டு போகிறார் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 65:10 அதில் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதில் பண்டக சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அவருடைய பண்டக சாலையில தண்ணீரை வைத்து அதை இறைத்து அதன் மலையாக கரையை பண்ணி அதன் மூலமாக பயிரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய விஞ்ஞானங்கள் மழை எப்படி என்று அநேக காரியங்களை சொன்னாலும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் வேதம் சொல்வது என்று சொன்னால் அது சத்தியம். ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டிகர். அவருடைய குரல் எரேமியா 10:13 நாம் வாசிக்க சொன்னால் 10:13 அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாளத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றையும் தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்ப ஒன்று நமக்கு தெளிவுபடுகிறது, அவர் சத்தமிடுகையில் அப்ப அவருடைய சத்தத்தினாலே திரளான தண்ணீர் உருவாகிறது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த உலகம் எப்படி உருவானது என்று சொல்கிறவர்கள் விஞ்ஞானத்தை அடிப்படையை பயன்படுத்தி தண்ணீரிலிருந்து உருவானது, தண்ணீர் எவ்விதமாய் உருவானது என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் வேதம் விஞ்ஞானம் இல்லை. ஆனால் வேதம் சொல்வது தண்ணீர் எவ்விதமாய் உருவானது என்று சொன்னால் அவர் சத்தமிடுகையில தண்ணீர் உருவாகிறது. அதை மேகங்களிலே எழும்ப பண்ணி ஆண்டவர் மின்னலோடு கூட காற்றை அனுப்பி பண்டக சாலையிலிருந்து புறப்பட்டு அது மழையாக நமக்கு தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது எசேக்கியேல் புத்தகம் 34:26 எசேக்கியேல் 34:26 நான் அவர்களை என் மேடின் சுற்றுப்புறங்களில் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்ப ஆண்டு சொல்றான்னா நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். அவங்க மேட்லாம் நான் மழையை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதமான மழையை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர் என்பதை நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் லேட்டர் ரெயின் ஃபார்மர் ரெயின், இதை வந்து முன்மாறி பின்மாறி என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு இது குறித்து நாம் பொறுமையாய் நிறைய பிறகு நம்ம படிக்க இருக்கிறோம். ஆனால் இங்கு மாற்றம் தெரிந்து கொள்வோம், ஆண்டவர் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அவருடைய மலை ஆசை மலையாகிய பரிசுத்த ஆவியானவர், அதே போல நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்கும் ஆவியானவர் அவசியம். பார்மரேன் அல்லடரேன், ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல சரீர பிரகாரமான வாழ்க்கை கூட இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு அது அவசியம் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம், அப்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியில் பெய்யவும் முன்மாறி பின்மாறி போல நம்மிடத்தில் வருகிறார். அப்ப ஆண்டவர் எப்படி நம்ம இடத்துல வராரு அப்படின்றத வேதம் சொல்றார். அவர் மழையை போல் வரார் இல்லைங்களா? அப்ப மழை ஆண்டவரை ஒப்பிடுவதற்காக இங்கே கொடுப்பதை நான் பார்க்க முடியும். இதை நாம் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லலாம், கிறிஸ்து என்று சொல்லலாம். தேவன் நம்மோடு நம்ம தவிர்க்கின்ற பொழுது மழையை போய் வருகிறார். ஆசீர்வாதமான ஒரு மழை விளைச்சலை கொடுக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துவது, சாட்சியான வாழ்க்கையை நிறுத்துவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் மழையை போல் வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். மத்தேயுவின் புஸ்தகம் 5:45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அந்நீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரா,
நல்லவங்க கெட்டவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர் எந்த ஒரு குறையும் வைக்காதபடிக்கு சூரியனை செய்து மழையையும் பெய்ய பண்ணுகிறார். எனவே தான் இந்த உலகம் இந்நாள் மாத்திரமாக உயிரோடு இருக்க முடிகிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம், எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து குடித்து தண்ணீர் பயிர்களுக்கேற்ற மழையை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்ப மழை பெய்கிறது, அந்த மழையை அந்த நிலம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நிலத்தினுடைய தண்ணீரை அந்த பயிர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எது பயன்படுத்துகிறதோ, எந்த நிலம் பயன்படுகிறதோ அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆளுடைய வார்த்தையை வருகின்ற பொழுது அது பயனுள்ளதாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் இறங்குவார். பயனற்று போகும் என்று சொன்னால் வார்த்தைகளை நாம் அற்பமாய் யோசிக்கின்ற பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வாதங்களை இழக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இங்கு லிஸ்திரா அப்படின்ற ஒரு இடம், இந்த இடம் தான் தீமோத்தேயு அவர்கள் பிறந்த இடம். இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக இருவர் பர்னபாகவும் பவுலும் போவதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புத்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம், லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் சப்பானியாய் இருந்து ஒரு பொழுதும் நடவாமல் கால்கள் வழங்காத ஒருத்தர் அமர்ந்தான். அப்ப இவங்க 2 பேரும் போயிட்டு அதை ஊழியம் செய்து அவர்கள் மூலமாய் அற்புதம் செய்து அவளை உயிரோடு கூட அந்த கால்களை பலப்படுத்தி எழுந்து நடக்க வைக்கிறார். அதை அப்போஸ்தலர் 12ல சொல்லிட்டு போது என்ன பண்ணாங்களா, அப்படி செஞ்ச மாற்றத்துல ஆக்ட்ஸ் 14:12 பர்னபாவை யூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியால் அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். அப்ப ஏன் அவர்கள் யூபிட்டர் மெர்க்குரி என்று சொன்னார்கள் என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது இங்க நம்ம தெளிவா தெரியும், இந்த ஜூபிட்டர் தான் கடவுள்கள் எல்லாம் ராஜா என்று சொல்லி அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த வானத்திற்கு தகப்பன் என்ற ஒரு அர்த்தம், அல்லது வானத்துக்கு கடவுள் என்ற அர்த்தம். அது மாத்திரமல்ல, அவருக்கு அடையாளமே தண்டர், இடி, மின்னல் என்று சொல்லி ரோமருடைய அல்லது பாபிலோனுடைய மத பின்பற்றுகின்ற கதைகள் நமக்கு சொல்வதை பார்க்க முடியும். அதனால எனவேதான் அவரை என்ன பண்ணாங்கன்னா, பர்னபாவை அவர்கள் ஜூபிட்டர் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே பவுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மெர்க்குரி என்று சொல்றாங்க. இவர் என்னன்னா, இவர் எப்படிப்பட்ட ஒரு கடவுள், வியாபாரம் செய்கிறவர்களுக்கான கடவுள், செய்திகளை கொண்டு போறது, இந்த கம்யூனிகேஷன்ஸ், அந்த பைனான்சியல், இப்படிப்பட்ட டிராவல் பண்றது, இந்த பார்டர், இந்த லக்கு, இப்படிப்பட்ட இந்த திருடர்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கவனித்துக் கொள்கின்ற அல்லது அந்த ஆத்துமாக்கள் கீழ் உலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை கவனித்துக் கொள்கின்ற ஒரு கடவுள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அப்ப இவர்கள் நம்பப்படுற இவங்க ஏன் அங்க போனாங்க, அவங்க போன மாத்திரம் ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் இருக்கு. அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அங்க சென்ற பொழுது முடவனை உயிரோடிக்கணும், அவள் தெய்வங்கள் இறங்கி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் அதுக்கு அப்போஸ்தலர் எப்படி பார்ப்போம். ஆக்ட்ஸ் 14:17, அப்போஸ்தலர் 14:17, அவர் நம்மை நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆதாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் நம்மை குறித்து சாட்சி விலக பண்ணினதில்லை என்றார்கள். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா, மலைகள் அவர் தான் கொடுக்க முடியும். ஆனா அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஜூபிட்டர் தான் ஸ்கைக்கு கடவுள், அவர் தான் வானத்திற்கு கடவுள், அவர் தான் தண்ணருக்கு கடவுள், அவர் தான் மின்னலுக்கு கடவுள், மலைக்கு கடவுள், அவர் தான் மலையை கொடுக்க முடியும் அப்படி நம்பிக்கை இருந்த மத்தியில அதை உடைத்து அவர்கள் அல்ல, யார் வானத்திலிருந்து தேவன் மழையை கொடுக்கிறார் என்று அவரை குறித்து சாட்சிகள் கால காலமாக வருகிறது. அவர் மழையை கொடுப்பதன் மூலமாக செழிப்பான காலங்கள் உருவாகிறது, ஆகாரங்களும் சந்தோஷங்களும் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது என்று சொல்லி அவர்களுக்கு சாட்சி கொடுத்து ஆண்டவரை குறித்து அவர்களோடு கூட பேசுவதை நாம் பார்க்க முடியும். வானங்கள் மழையை கொடுக்கிறது. வானங்கள் தானாய் மழையை கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை. இங்க நம்ம பார்க்கிறோம் எரேமியா 14:22 புறஜாதியுடைய
வீணான தேவர்களுக்குள் மலையை வர்ஷிக்க படித்தவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீரல்லவோ அதை செய்கிறேன், ஆகையால் உங்களுக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினீர். அப்ப தெளிவா ஒண்ணு புரியுது, ஜூபிட்டரோ அல்லது வீனஸோ அல்ல, அல்லது மெர்க்குரியோ அல்ல. அப்ப இந்த மலையை கொடுப்பது யார்? வாயு பகவானோ அல்லது மலைக்கு கொடுக்கிற மலை பகவானோ அல்ல. வேதம் தெளிவா சொல்வது, புறஜாதிகளுடைய வீணான தேவர்கள் மலையை வர்ஷிக்க பண்ண முடியாது. அது எந்த விதத்திலும் அவங்களால மலையை வர்ஷிக்க பண்ண முடியாது. அதே போல தானாய் வந்துட முடியாது. விஞ்ஞானம் சொல்றது மாறி கிடையாது. இங்க வேதம் தெளிவா சொல்றது, அவர் சத்தம் இடுகின்ற பொழுது மழை உருவாகிறது. அவர் மலையை தன்னுடைய பண்டக சாலையிலிருந்து நமக்கு கொடுத்து நம்ம எல்லாம் பாதுகாக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்வதை போ நாம் பார்க்க முடியும். எனவேதான் இது ஆசீர்வாதமாய் நமக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 7:4, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாகின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணேன் என்றான். அப்ப என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, மலையை ஆண்டவர் உண்டாக்கி அதை ஆசீர்வாதமாக கொடுத்து, எந்த நிலம் பயன்படுத்துகிறதோ அந்த நிலம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷித்து இருதயம் நிறைந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனா அதை கேட்காதபடிக்கு பாவத்திலே இருக்கிற பிள்ளையினுடைய நிலையை அதே மலையை வைத்து என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அதே ஆதியாகமம் 6:3 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆவி இனி இவர்களோடு கூட போராட போவதில்லை. ஏன் அப்படின்னா, இருக்கும் பொழுது 120 வருஷம் தான். இவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள், பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்படி நினைக்கின்ற பொழுது எந்த மலையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுக்க நினைத்தாரோ அந்த மலை என்ன நடந்தது? அது நிக்கிரகம் பண்ணுகின்ற விதத்துல, அழிவை உண்டாக்குகின்ற விதத்திலே அந்த மலையை ஆண்டவர் மாற்றுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒருவேளை ஆண்டவர் மலையை கொடுக்கின்ற பொழுது, அதிகமான மலையை கொடுக்கின்ற பொழுது அங்கு அழிவு ஏற்படுகிறது. ஆண்டவர் அதே போல அவர் வானத்தை அடைக்கின்ற பொழுது மழை எல்லாம் மழை, ஆசீர்வாதமான மழை, அதிகமாய் பாவம் செய்கின்ற பொழுது அதிக மழை தண்டனையை கொடுக்கிறது. அல்லது பாவம் செய்கின்ற பொழுது மழை இல்லாமல் இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்து விடுகிறது. அதான் 1 ராஜாக்கள் 8:35 நாம் பார்க்க முடியும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கின்ற பொழுது, இதனுடைய காரியத்தை நம்ம பின்பாக நம்ம படிப்போம். ஆனா இங்க தெளிவா என்னன்னா, பாவம் செய்கின்ற பொழுது, இந்த மனித குலம் பாவம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் வானத்தை அடைக்கிறார் என்றால் மற்ற யாருமே செய்ய முடியாது. மற்ற தெய்வங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. தானாகவும் காட்டப்பட்ட காரியம் நடக்க போறது கிடையாது. இங்கே ஆண்டவர் மழையை பெய்யாதிருக்கும்படியாய் வானத்தை அடைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரணம் உபாகமம் 11:17, டியூட்டரானமி 11:17, எல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் உண்டு, மழை பெய்யாதிருக்க போகும், தேசம் தன் பலனை கொடாதிருக்கும், வானத்தை அடைத்து விடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் நீங்கள் சீக்கிரமாய் அழைத்து போயிடுவோம். ஒருவேளை மழை வந்தாலும் நோவா காலத்துல எல்லாம் அழிச்சு போனாங்க, மழை இல்லை அப்படின்னு சொன்னாலும் தேசம் அழிந்து போகும். என்னென்றால் ஆகாரம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, உஷ்ணம் அதிகமாகும், அதன் மூலமாக தேசம் அழிந்து போகும் என்று சொல்லி உபகாரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். என்ன சொன்னார்? எல்லாவிடில் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த வசனத்தை தொடர்வதை நாம் பார்க்க முடியும். என்ன எது எல்லாவிடில் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வசனம் 13 பதில் கொடுக்கிறது. உபாகமம் 11:13, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இந்த உங்களுக்கு கற்பித்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால், அப்ப கீழ்ப்படிந்தால் மழை வரும். ஆசீர்வாதமான மழை, அழிவுக்கு எதுவான மழை அல்ல. ஒருவேளை கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் மூலம் மழை பெய்யா போகும், தேசத்தான் பலனை கொடாதிருக்கும், வானத்தை அடைத்து போடுவார், சீக்கிரமே என்ன பண்ணுவாங்க? அழிந்து போவீர்கள் என்று சொல்லி வேற சொல்றாங்க. செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மழை ஆசீர்வாதமா நம்ம பெய்யணும்னாலே ஆண்டவர் அதுக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார்.
மலைக்கு ஒரு பிரமாணம், நமக்கு ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது மலையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 17:1. 1 Kings 17:1. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்க எலியா ஆகாப்பின் பாவத்தில் ராஜா பாவம் செய்யறாரு, திருமணம் பண்ண இசபேல் பாவம் செய்யறாங்க, அதை முழுமாய் விக்கிர ஆராதனையுடைய தேசமாய் மாற்றிப்படுறார்கள். பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் முன்பாக நின்று தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்து அதன் மூலமாய் தேசமே ராஜா முதல் எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாய் சென்று கொண்டிருந்தார்கள். எனவே தான் ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியக்காரனை வைத்து 3 வருஷம் ஆண்டவர் எல்லாத்தையும் அடிச்சு விட்டார். அப்ப 2 நாளாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா 2 Chronicles 7:13, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைச்சு போடுறது யாரு அப்படின்னா பாவம். எதுக்காக அடைக்கிறாரு? பாவம் பெருகின்ற போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகின்ற பொழுது, கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம போகின்ற பொழுது பாவம் பெருகும். இதான் ஏசாயாவினுடைய புஸ்தகம் 5:6 நாம் வாசிக்க முடியும். ஐசையா 5:6. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முள்செடியும் நெருஞ்சலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவை ஆண்டவர் செய்யப்போவது என்ன அப்படின்னு சொன்னா, மழை பெய்ய ஆண்டவர் அனுமதிக்க போறல. ஏன் அப்படின்னா பாவம், உலகத்துல அவ்வளவு பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப மழையை ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். சில சமயங்கள்ல அந்த மழையை பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் எப்படி மாத்துறார் அப்படின்றத நான் பார்க்க போறோம். பவுடர் அண்ட் டஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா புழுதியும் மண்ணுமா. அதான் உபாகமத்துல 28:24, Deuteronomy 28:24. அப்ப இதெல்லாம் நீங்க வாசிங்க அப்படின்னா இதுக்கு அடிப்படை காரணமே பிரமாணத்தை மேற்கொண்டுள்ளது. அப்ப பிரமாணத்தை மேற்கொண்டுனா உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில இறங்கி வரும். நீங்க தெளிவா வாசித்து பாருங்க. மழை வர்றதுக்கு பதிலா, தண்ணீர் வருவதற்கு பதிலாக புழுதி வரும் அப்படின்னு சொன்னா, மண்ணு வரும் அப்படின்னு சொன்னா இந்த பூமி எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க. சமீபத்துல டெல்லியில கூட நிறைய வாகன போக்குவரத்துனால அதிகமா டஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய போராடுறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய பிள்ளைய உலகத்துல பாவம் பெருகுகின்ற பொழுது தண்ணீராய் வர வேண்டிய மழை நிறுத்தப்படுகிறது, அல்லது மழை அதிகரிக்கப்படுகிறது, அல்லது மழையே புழுதியாகவும் மண்ணாகவும் பெய்யப்படுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் மண்ணு புழுதி. அதுக்கப்புறம் வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். என்னன்னா அக்கினியாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா மழைய மாற்ற போறாரு. சங்கீதம் 148:8, Psalms 148:8. அக்னியே, கல்மலையே, உறைந்த மலையே, முழுகுனியே, அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்று. என்ன அக்னியா இருக்கட்டும், கல்மலையா இருக்கட்டும், உறைந்த மலையா இருக்கட்டும், மூடுபனியா இருக்கட்டும், பெருங்காற்றா இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படித்தான் கேட்கும். நம்ம நினைக்கிற மாதிரி விஞ்ஞானம் இல்லைங்க. விஞ்ஞானம் மழை வருதுன்னு சொல்ல முடியும், தடுக்க முடியாது. புயல் வருதுன்னு சொல்ல முடியும், தடுக்க முடியாது. பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்ல முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுதான் விஞ்ஞானம், அதுதான் அறிவியல், அதுதான் சயின்ஸ். ஆனா ஆண்டவர் வருதுன்னு சொல்ல முடியும், அதை தடுக்கவும் முடியும், அதை அணுகவும் முடியும். வேற யாருமே இந்த உலகத்திலா இருக்கட்டும் அல்லது எந்த உலகத்திலா இருக்கட்டும் ஆண்டவரை விட்டு வேறு ஒருவரும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை மழையை கொண்டு வர முடியாது. சங்கீதம் 105:32, Psalms 105:30. அவருடைய மலையை கல்மலையாக்கி அவருடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார் என்று சொல்லி வேதம். அப்ப என்னன்னா புழுதியா மழை வந்தாலே தாங்க முடியாது. ஆனா இப்ப என்னன்னா கல்மலையாக்குவாரா. அது மாத்திரம் இல்ல, அந்த கல்மலையோடு கூட அக்கினியும் என்ன பண்ணும் வரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். யோசித்து பாருங்க, தேவனுடைய பிள்ளைய நம்ம சாண்டோருடைய வார்த்தைகளை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம். அல்லது நமக்கு தேவையான வசனங்கள், நமக்கு பாதிப்பில்லாத வசனங்களை, ஆசீர்வாதம் கொடுக்கிற வசனங்களை, நமக்கு உயர்வை கொடுக்கிற வசனங்களை, மேன்மையை கொடுக்கிறது, பெருமையை கொடுக்கிற வசனங்களை மாத்திரம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்.
ஆனா இந்த வசனங்களும் வேதத்துல அதிகமா இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, மலையை அல்ல, மலையை கல்மலையாக்குவார். அந்த கல்மலை அல்ல, அதோடு கூட என்ன நடக்கும் அப்படின்னு சங்கீதம் 18:13 சொல்லுது பார்ப்போம். Psalms 18:13. கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மலையும் நெருப்பு தழலும் இருந்தது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, வெறும் மழை மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தினுடைய பாவத்தை நிமித்தமாய் நெருப்பு தழலும் விழும் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் வானங்களிலே குமுறினார், சத்தம் தொனிக்க பண்ணினார். சமீபத்துல கூட நம்முடைய KR பெங்களூர்ல அந்த கேஆர்புரம் அந்த பகுதியில் உள்ள அநேக இடங்களிலே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்னன்னு தெரியல, ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா விமான சேவை கிடையாது, ஆனா எந்த ஒரு வெடியும் வெடிக்கல, எந்த ஒரு ஆபத்தும் நடக்கல. ஆனா எப்படி சத்தம் வந்தது அப்படின்னு சொல்லி பெங்களூர் முழுவதுமாய் கடந்த மாதம் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா வேதம் சொல்றது, அவர் சத்தத்தை துணிக்க பண்ணினார். அப்ப எங்க சத்தம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது, ஏன் அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வேதம் தெளிவா சொல்றதே, உன்னதமானவர் குமுறினார், சத்தம் துணிக்கும், கல்மலையாகும், நெருப்பு தடலும் விழும் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியாது. யோபு 37:6, Job 37:6. அவர் உறைந்த மலையும் கல்மலையும் தமது வல்லமையும் பெருமலையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளை எடுக்கிறார். இது யாராலையும் செய்ய முடியாது. இல்ல சாத்தான் செய்யலாம், இல்ல வஞ்சிக்காவிகள் செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்தை சொல்லாம அநேகர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, நல்லா பைபிளை பாருங்க. அவர்தான் யாரு? மலையாய், ஒரு ஆசீர்வாத மலையாய் வர வேண்டியவர். அவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, அவருடைய எச்சரிப்பு வல்லமையை உணராத பொழுது அவர் எப்படி மாறுவார்? அவருடைய வல்லமை காண்பிக்க உறைந்த மலையாக, கல்மலையாக, இந்த பூமியின் மேல பெருமலையாக பெய்யும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு, கடவுளோடு கூட வாழ்வதற்கு. நமக்கு ஏற்கனவே இதற்கான அனுபவங்கள் இருக்குது. யாத்திராகமம் 9:20 நீங்க வாசி அப்படின்னு சொன்னா, Exodus 9:23. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்போது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மலையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசம் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்யினார். நீங்க யோசித்து பாருங்களேன், அந்த எப்படி அந்த பாதை எப்படி எகிப்துக்கு வந்தது? வெறும் இடி முழக்கம் மாத்திரம் இல்ல, வெறும் கல்மலை மாத்திரம் இல்ல, அக்கினியும் அதோடு கூட ஆண்டவர் அமைச்சார். நம்ம யோசிச்சு போகலாம், ஒரு இடி வேகமாயிடுச்சாலே நம்ம பயந்து போய் வீட்டுல இருப்போம் இல்லைங்களா? கல்மலை பெஞ்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்ப்போம் இல்லைங்களா? அதோடு கூட அக்னியும் யாத்திராகமத்துல எகிப்து மேல வந்ததை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆனா ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்க மாத்திரம் ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. யாத்திராகமம் 9:26. இஸ்ரவேல் புத்திரில் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாது இருந்தது. அப்ப என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இருந்த இடத்துல கல்மலை இல்லை. ஆனா பாவம் கர்த்தருடைய வார்த்தை கேட்காம யார் அவர்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த அதிசய தேவன் யார்? என்னுடைய தேவன், நான் அவரை தெரியல அப்படின்னு ஆரோன் சொன்னதுனால மலை கல்மலையாகி அதோடு கூட அக்கினி கலந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் இது பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, யாத்திராகமம் 9:29. அப்பொழுது இடி முழக்கம் ஓய்ந்தது, கல்மலை நின்றது, அதனால பூமி கர்த்தருடையது என்பதை நீ அறிவீர். அப்ப இதெல்லாம் ஏன் பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு பூமி கர்த்தருடையது, அதனுடைய குடிகள் கர்த்தருடையது. ஆனா அந்த குடிகள் எல்லாம் கர்த்தரை வணங்காதபடிக்கு பாவத்திலே மூழ்கி இருப்பதனால இந்த பூமி எனது, நான் அசைச்சு காமிக்கிறேன், நான் மழையை பெய்ய வச்சு, நான் வெள்ளம் வர வச்சு, நான் இடி வர வச்சு, நான் அக்கினியை அனுப்பி, நான் இந்த பூமி எனது அப்படின்ற நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லும்படியா இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்த எகிப்து மக்கள் வேதம் சொல்லுது பார்ப்போம். யாத்திராகமம் 9:34. Exodus 9:34. மலையும் கல்மலையும் இடிமுழக்கும் நின்று போனதை பார்வோன் கண்டபொழுது அவனும் அவன் ஊழியக்காரனும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்பட்டான். என்னன்னா, இவ்வளவு பார்த்தும் மனிதனுடைய மூளையில என்ன இருக்குன்னே தெரியல. ஏன்னா சிலர்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வளவு வசனம் கேட்டாலும் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. அவங்க படிப்பாங்க, அவங்க போதிப்பாங்க, அவங்க அநேகரை வழி நடத்துவாங்க, அவங்க எல்லா ஆலோசனையும் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அப்படின்றத கீழ்ப்படிய மாட்டாங்க. திருந்திக்கணும்,
நம்ம பாவம் பண்றோமே, அதுல இருந்து வெளியே வரணும். எத்தனை ஆயிரம் வசனங்கள், எத்தனை செய்திகள் வந்தாலும் தங்களை மாற்றிக்கொள்ளாத இருக்கிற எத்தனையோ ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ பிள்ளைங்க வீணாய் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா இந்த பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரனும் செய்து போல தன்னுடைய இதயத்தை என்ன பண்ண கடினப்படுத்தாங்க. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய இருதயத்தை கடினப்படுத்தாரு. ஆண்டவர் சீக்கிரமாக வர போறாரு, என்னவோ காரியம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்காக, இருதயத்தை மாற்றுவதற்காக நாம் அநேக செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அநேக ஆண்டுடைய வசனங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்விதமாய் ஒவ்வொரு தப்பு பண்ணுகிற பொழுது எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பாதிக்கப்பட்டாலும் திருந்தணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வர்றதில்லை. தேவனுடைய பிள்ளை இங்க நம்ம வாசிப்போம். யோசுவாவில் இன்னொரு அனுபவம், யோசுவா 10:11. பார்த்தோம்னா இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிறோம், கல்மலையினால் செத்தவர்கள் அதிகம். அங்க இஸ்ரவேல் புத்திரருக்கு அங்க பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே பட்டயத்தால இஸ்ரவேல் மக்கள் போராடி கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் கல்மலையினால என்ன பண்ணாரு? அநேகரை அழிச்சார். என்ன அர்த்தம்னா, பாவிகள், கீழ்ப்படியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை தேவனாய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்கிருந்தாலும் எச்சரிப்பை தவற விடுகின்ற பொழுது பாதிப்பு கல்மழையாய் வரும் என்பதை நாம் அசட்டை பண்ணிட முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18:12, Psalms 18:12. அவருடைய சந்நிதி பிரகாசத்தால் அவருடைய மேகம் பறந்து விலகிட்டு கல்மலையும் நெருப்பாலும் ஆண்டுடைய சந்நிதி என்ன அவர் இப்ப வருகின்ற வசனத்தால் அழிவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இங்க அவருடைய சந்நிதியுடைய பிரகாசத்தால், அவருடைய சந்நிதியுடைய பிரகாசத்தால் என்ன மேகம் விலகும். அது மூலமா என்னன்னா கல்மலையும் நெருப்பு தொடர்ந்து வரும். அது சத்தம் போடுகின்ற பொழுது அந்த சந்நிதி பிரகாசத்துல இருந்து அப்படி பிரகாசமே என்ன பண்ணுமா, கல்மலையும் நெருப்பு தளலையும் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆண்டவரை சாதாரணமா நம்ம நினைக்க முடியாது. எல்லாம் சீக்கிரம் பின்மாறியை கொடுக்க மலையே போல வந்தவர் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதப்பட்டுள்ளது அழிவின் பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஏசாயாவின் புத்தகம் 30:30, ஐசியா 30:30. கர்த்தர் மகத்துவமானவர், நமது சத்தத்தை கேட்டு பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி சுவாலையினாலும் இடி பெருங்கள் கல்மலையினாலும் தன் புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்படின்னா எப்படி ஆண்டவர் காண்பிப்பார்? கோபம், ஏன் கோபம்? தன்னை இந்த ஜனம் வணங்கலையே, தன்னை வணங்கலோட இந்த ஜனம் அழிஞ்சிருமே, இந்த ஜனம் மோசம் போயிடுமே, இந்த ஜனம் பாவத்திலிருந்து கொடூரமாயிடுமே, வியாதிகளும் கொள்ளை நோய்களும் பட்சிக்குமே, எப்படி இந்த மக்களை என் பக்கத்துல நான் கொண்டு வர? ஆண்டுடைய சத்தம் கேட்காத மக்கள். அதான் என்ன பண்ணா, ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கல, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை கேட்கல. அந்த சத்தத்தை யாரு கேட்கிறாங்க? அக்கினி சுவாலை கேட்கிறது, இடி கேட்கிறது, கல்மலை கேட்கிறது. அது ஆண்டுடைய வல்லமை என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பணிகளை செய்ய அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. இது ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? பொய் என்னும் அடைக்கலாம். ஏசாயா 28:17 என்ன பார்க்கலாம், நான் நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்குநலாகவும் வைப்பேன். அப்ப இன்னைக்கு நினைக்கிறாங்க இதெல்லாம் இவ்வளவு செய்யறாரு, ஒரு அன்பானவர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அன்பான தேவன் நியாயமானவர் இல்லையா? அது நியாயத்தை நிறுத்த வேண்டியவர் இல்லையா? என்ன சொல்றாரு? நான் நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்குநலாகவும் வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும், மறைவிடத்தை ஜலப்பிராயம் அடித்துக் கொண்டு போகும். அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் பொய்யை நம்பிட்டு இருக்கிறாங்க? அப்ப மழை வருகின்ற பொழுது, அது கல்மலை வருகின்ற பொழுது, இப்படிப்பட்ட இயற்கை சம்பவங்கள், கொள்ளை நோய்கள் வருகின்ற பொழுது, வியாதிகள் வருகின்ற பொழுது, இன்னும் அநேக அழிவுகள் இந்த பூமியில வருகின்ற பொழுது அது என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப ஆண்டவர் என்னத்தை காமிக்கிறேன்னா, யாரெல்லாம் பொய்யை பின்பற்றாங்களோ அவங்களுடைய தோலை உரித்து காமிக்க, அது பசு அல்ல, அது ஓனாய், பசு தோலை போனா என்று காண்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை அனுபவிப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவருடைய கல்மலையை நிறுத்த முடியாது இல்லையா? யாரும் எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்க முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா அனுப்புறது ஆண்டவர் இல்லையா? எதுக்கு அனுப்புறாரு? யாரெல்லாம் இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது கடைசி காலம் என்ற பேர்ல, கடைசி செய்திகள் என்ற பேர்ல இந்த உலகத்துல கள்ள உபதேசங்கள் அதிகமா யூடியூப்பின் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. பொய் உபதேசங்கள், வேதத்தை அறியாத பிள்ளைகள் தங்களை ஏமாற்றி கொள்றாங்க. அநேக பிள்ளைகள் வேதத்தை தவறாய் போதிப்பதை அவங்களால் உணர முடியல. அப்ப பொய் என்ற அடைக்கலம் அப்படின்னா தெளிவு. பொய்னா என்ன? பொய்க்கு பிதா சாத்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். எது பொய்? அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும்
அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட உபதேசகர் பிரமாணத்தை கை கொள்ளாம அது ஆண்டுடைய நியாயத்தை நீதியை உரைத்தவங்க அவங்க எதில் அடைக்கலமா இருக்கிறாங்கன்னா பொய்யில் அடைக்கலமா இருக்காங்க. நம்ம ஒன்னும் ஆகாது, நம்ம சரியாயிடுவோம், இப்படி ஆயிடுவோம், அப்படி ஆயிடும் சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்காம, தன் எதிர்காலம் யோசிக்காம எத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைங்க கூட சீர்கிட்டு போவதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட பொய் அடைக்கலமா இருக்கிறவங்க, அந்த பொய்கிட்ட அடைக்கலமா போறவங்க உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லும் போது அதிகமா எதை பத்தி பேசுறேன்னா தீர்க்கதரிசிகள், நீ கொள்ள நோயா இருக்கட்டும் அல்லது பஞ்சம் எது வந்து சரி அதிகமாய் பேசப்படுறவர்கள் தீர்க்கதரிசி. நான் முன்னாடி சொன்னேன், அதை நம்ம பொறுமையா படிக்கலாம். நான் இங்க அதை எடுக்க நான் பிரயாசப்படலை. ஆனா வேதம் சொல்லுது அவர்கள் யாரா, அவர்கள் தீர்க்கதரிசிகள்ல அவர்கள் ஓநாய்கள். 13 13:2 மனுபுத்திரனே, தீர்க்கதரிசனம் சொல்லுகின்ற இஸ்ரவேலி தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்களே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய அவங்களுடைய இதயத்தில் சொன்னா அதை சொன்னட்டார் அம்மா படிக்க போகிறோம். ஆனா அது என்னன்னா அது அவங்களுடைய இதயத்தில் சொல்றாங்க, நடக்கலாம் நடக்காம போகலாம், நடந்து ஆண்டவர் சொன்னாரு அப்படின்றதுக்கு வழி கிடையாது. 13 ஆண்டவர் இருக்கிறால் தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தோம், நாங்கள் ஆவியின் ஏவுகளை பின்பற்றுகிற மதிக்கட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அப்ப அவன் ஆண்டவர் ஒண்ணுமே வெளிப்படுத்தல. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆவியினுடைய ஏவுதலை பின்பற்றி என்ன பண்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, சமுதிரம் நடக்கும், சமுதிரம் நடக்காது, என்ன நடக்கும் இல்லையா? நீங்க ஜோசியர் சொல்றதும் நடக்குது, குறி சொல்றதும் நடக்குது இல்லைங்களா? நீங்க எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு 100ல ஒண்ணு நடக்குது, இல்ல 10ல ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்கு. அப்ப மற்றது நடக்காத எவ்வளவு இருக்கு, அதை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவம் என்ற பெயர்ல இன்னைக்கு வேதத்தை வச்சு எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனையோ ஆத்துமாக்களை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை நம்ம பொறுமையா பார்ப்போம். அதனாலதான் எசேக்கியேல் 13:4 சொல்றாரு, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்துல நரிகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. யாரும் அவங்க அப்படின்னா நரிகள். அப்ப என்ன நடக்கும்? இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா எசேக்கியேல் 13:11 எசேக்கியேல் 13:11 இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாரம் இல்லாத சாந்தை நோக்கி இடிந்து விழுமென சொல், வெள்ளமாய் பெருகிற மழை பெய்யும், மகா கல்மலையை நீ சொரிவாய், கொடிய புசல் காற்று அதை பிளக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம தெளிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட நரிகள் இருக்கிறதுனால எத்தனையோ பொய்யை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற எத்தனையோ விசுவாசர்கள் நம்முடைய ஆத்மாக்களை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட கல்மலைகள், புசல் காற்றுகள், மலைகள், இன்னும் நோய்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எதெல்லாம் சாரம் இல்லாத இருக்கோ, எதெல்லாம் விசுவாசத்துல இல்லையோ, எதெல்லாம் மனுஷன் நம்பிட்டு இருக்கோம், எதெல்லாம் சத்தியத்தை வேணான்னு சொல்லுதோ, எதெல்லாம் பிரமாணத்தை ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லுதோ, எதெல்லாம் கற்பனை வேணான்னு சொல்லுதோ, அவங்க எல்லாம் மாறிக்கொண்டு போகும் என்று சொல்லி வேண்டாம். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரமாணத்தை மீறுவதனால இது எல்லாம் வருகிறது. ஆனா இன்னைக்கு பொய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, பிரமாணம் வேண்டாம் என்று சொல்லி. ஆகாய் 2:17 ஆகாய் 2 கருக்காயினாலும் விஷப்பண்ணினாலும் உங்கள் கையில் வேலை எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் எடுத்து மனம் திரும்பாமல் புரியல என்று கத்த சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் எப்படி செயல்பட, விஷப்பண்ணி சொல்றாரு, கல்மலை சொல்றாரு, கருக்காயின் சொல்றாரு. இன்னும் இதனால உங்கள் கையில் வேலை எல்லாம் அடின. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீ எத்தனை பேர் இல்லாம பேசுறோம் இல்லைங்களா? எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை கம்பெனிகள் வேலை எழுதின ஆட்கள் எடுத்துடுறாங்க, வேலை தேடுறதுக்கு வேலை இல்லாம இருக்கு இல்லைங்களா? வேலையில இருக்கிறவங்களுக்கு பாதி சம்பளமும் கிடையாது. அப்படி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் எதற்கு என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். என் ஆண்டவர் சொல்லுவது நடக்குது, உங்களை உங்கள் கையின் வேலை எல்லாம் அடித்தே. நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, ஆகாரத்துக்கு யோசனை கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இப்படி எல்லாம் வரும்பொழுது கூட நம்ம திரும்ப ஐயோ என் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கணும், என் ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு அப்படின்ற மனது வராம இல்லாம இவ்வளவு பிரச்சனை வந்து கூட ஆண்டவர் திரும்பி பார்க்கிறவங்க இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் வெளிப்படுத்தல் சொல்றாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 16:21 தாழ்ந்து நிறைய பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள்.
அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது என்று சொல்லி வேற சொல்ற. என்ன பண்ணுமா, அந்த கடைசி காலத்துல இப்ப இருக்கிற கல்மலையை காட்டிலும் கடைசி காலத்துல உள்ள ஒரு தாழ்ந்த நிறைய பெரிய பெரிய கல்லா விழும். பரவாயில்ல, சின்ன சின்ன கல்லு விழும் போதே நம்மளால நம்ப முடியல, பொறுத்துக்க முடியல. அப்படின்னா பெரிய பெரிய கல்லெல்லாம் விழுந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். இல்லைங்களா? நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா தேவன் மாத்திரமே. என்கிட்ட அவர் மலையை கொடுப்பதற்கு பதிலாக பாவத்தை நிமித்தமாய் அவரை விட்டு விலகி போகின்ற பொழுது தேசம் முழுவதுமாய் அழிக்கப்படுவது மாத்திரம் அநேக குடும்பங்கள் அழிக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாதை இதுவும் கல்மலையும் வாதைதான், கொள்ளை நோயும் வாதைகள் தான். அப்ப தேவனை நாம் நெருங்கி வருகின்ற பொழுது, அவரை அண்டிக் கொள்கின்ற பொழுது நாம் பிழைக்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட கொடிய காரியங்களை அனுபவித்தோம் அநேக தேவனை தூஷித்தார்கள் என மனமாறுவதற்கு தருணம் கிடையாது. இதுதான் கிருபையினுடைய காலம். இந்த காலத்துல நான் மனமாறி ஆண்டவரை சார்ந்தலைன்னா நான் என்னைக்கு இருக்க போறேன். சமீபத்துல நடந்த நியூஸ், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இது நடந்த ஒரு சம்பவம். பீகார்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏறக்குறைய 83 பேரு என்ன நடந்ததுன்னா, இடியினாலும் மின்னலின் தாக்கப்பட்டும் இறந்து போனதாக சமீபத்து வரலாறு சொல்லுகிறது. நிறைய நடக்கு, தினமும் நடந்து கொண்டே இருக்கு. இது இல்ல, இவங்க இறந்து போனவங்களா நான் பாவின்னு சொல்லணும்னு சொல்லல, அவங்க பாவின்னு நான் சொல்ல வரல. ஆனா சமூகங்கள், தேசம், உலகம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாக இருக்கும் பொழுது இந்த தண்டர் யாரு அமிச்சது? யாரு? ஜூபிட்டரா அல்லது மெர்க்குரியா அல்லது வீனஸ் அல்லது வேற ஏதாவது? இல்ல, பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அனுப்புறாரு. ஏறக்குறைய 83, ஆனா அதுக்கு பின்பாக இன்னும் ஒரு 30 பேர் இறந்து போனேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இதன் மூலமாய் இறந்து போனேன்னு சொல்லி சமீபத்து செய்தி நமக்கு வருகிறது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2020 சிம்லாவுல என்னன்னா கல்கள் விழுந்தது, கல்மழை பெய்ததாக, ஹெயில் ஸ்டோன் பெய்ததாக அநேக அழிவை கொண்டு வந்தது. அநேக டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணது, பெரிய அழிவை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி இங்க ரெக்கார்ட் ஆயிருப்பது. அப்ப இதெல்லாம் நான் இந்தியாவில நடக்கிற சம்பவத்தை சொல்லிடுறேன். சிம்லாவுல ஏற்கனவே நடந்தது, இந்தியாவில் நடக்கிற சம்பவம் இப்ப நம்ம கண் முன்னாடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப மும்பைல நடக்கிற சம்பவம் ஜூலை 4, இன்னைக்கு என்ன தேதி எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஜூலை 4 ஒருவேளை இன்னைக்கு அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்களேன். ஜூலை 4ல நடந்துட்டு இருக்கு மும்பைல ஹெவி ரெயின். ஏற்கனவே ஹெவியா கொள்ளை நோய், இதுல ஹெவியா ரெயின், எல்லாமே ஒன்னா வருது. ஏற்கனவே கொள்ளை நோய் இருக்கும் பொழுது மேற்கு வங்கத்துல புயல் காற்று வந்தது. இன்னும் நிறைய நியூஸ்கள் இருக்கு, எல்லா நியூஸும் நான் போடல. அப்ப என்ன நடக்கும், ஒரே பகுதியில மாத்திரம் இல்ல, எல்லா பகுதியிலும் நடக்குது. சில சமயத்துல ஒரே பகுதியில எல்லாமே நடக்குது. இடி இடிக்குது, மழை பெய்யுது, வியாதி வருது, வாதிகள் வருது, கொள்ளை நோய் வருது, பசி வருது. மனுஷனுடைய விஞ்ஞானம் எல்லாம் முழுதுமாய் ஃபெயிலியர் ஆகி காத்துட்டு இருக்கு. எதுவுமே பண்ண முடியல. ஒருவேளை மெடிக்கலா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், அது பிசிக்ஸா இருக்கட்டும், அல்லது பயாலஜி அல்லது வனவியலா இருக்கட்டும், எது வேலை செய்யல. எந்த ஒரு கோல்டு மெடல் வாங்கின எந்த ஒரு விஞ்ஞானிகளும் பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா வேதம் மட்டுமே பதில் சொல்லுது. ஏன்? ஆண்டவர் அனுப்புறார் எல்லாவற்றையும். மத்தேயு 16:3, மத்தேயு 16:3, உதயமாகிற பொழுது செவ்வானம் மந்தாரமாகிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோட்டத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலத்தின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? உங்களுடைய மேகம் இருக்கின்ற பொழுது, கார் மேகம் இருக்கின்ற பொழுது, அல்லது சூடு வருகின்ற பொழுது இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னா ஓரளவு நிதானிக்க தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே அது முக்கியம். அதெல்லாம் இன்னொன்னு, காலங்களுடைய அடையாளங்களை நிதானிக்க ஏன் இதை ஆண்டவர் கொடுக்கிறாரு? இவ்வளவு வாதிகளையே, இவ்வளவு கொள்ளை நோயிலே, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு எல்லாமே டோட்டல் ஃபெயிலியரா இருக்கு. காரணம் என்ன? அதான் ஆண்டவர் சொல்றாரு, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால கூடாதா? என்ன அர்த்தம்னா, இனி காலங்கள் இல்லைங்க, இன்னும் காலம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இல்லை. நம்முடைய படிப்பு நம்மளை காப்பாற்ற, ஸ்கூலை திறக்க முடியல, பள்ளிக்கூடங்கள் திறந்த, காலேஜ் திறக்க முடியல, இல்லைங்களா? அநேக பணக்காரர்கள் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. சமயத்துல கூட நான் இருக்கிற என்னுடைய ஊர்ல கூட நான் கேள்விப்பட்டேன், எவ்வளவு உண்மை தெரியல. நேத்து ஒருத்தவங்க இறந்துக்காங்க. என்னங்கன்னா பணத்தை எண்ணிட்டு இருந்தாங்களா, வீட்டுல வெளியே எங்கேயும் போலையா, அந்த பணத்தின் மூலமா கொரோனா யாருன்னா அந்த பணம் பூச்சி என்னன்னு தெரியல, அவங்க இறந்து இருக்கிறாங்க. கொரோனா வந்திருக்கு. அப்ப எப்படி வேணாலும்
என்ன பண்ணிடுது? நம்ம பணமே, நம்ம பணத்தை தொடர்பு நம்மள என்ன பண்ணுது? கொரோனா வந்துருந்தா நம்ம எவ்வளவு நம்மள பணம் காட்டாலும் எந்த விதத்துல நம்மள வந்து அழிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, இவ்வளவு பிரச்சனை பண்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணுமா? தெரியணும் இது எப்படி இருக்கு. வேதம் என்ன சொல்ற? காலம் நிதானிக்கின்ற பொழுதுதான் நான் வரேன்னு சொன்னாரே, கடைசியில் நான் வரும்போது இதெல்லாம் நடக்கணும்னாரே. அவரை குறித்து யோசனை நமக்கு வெளிப்படுத்தல் 11:19. அப்போது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையினுடைய பெட்டி காணப்பட்டது. அப்போது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கமும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது நிதானிச்சு பார்க்கலாம் என்று. ஏன் காலங்களை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப காலங்களை நிதானிக்கின்ற பொழுது நான் குறைவான காலத்தில் இருக்கிறேன், என்னுடைய கிருபை என்னுடைய நிலைத்தறியில இனி காலம் செல்லாது. ஏன்னா எதுனா இப்படி வேணாலும் வரலாம், எது வேணாலும் நம்ம சொல்லப்பட்ட எது வேணாலும் நம்மளை தாக்கலாம். நம்முடைய உயிர் நம்முடைய கரங்களில் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்துவ நாடுகள்ல எத்தனையோ போதர்கள் அழிஞ்சிருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் அழிஞ்சு போயிருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் அழிஞ்சிருக்கிறாங்க. நம்ம சொல்ல முடியாது வரும் எப்படி போவோம். ஆனா பவுல் சொல்வது போல கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இன்னைக்கு என்ன இப்படி சேர்த்தாலும் சரி, இன்னைக்கு சாகனா இன்னொரு நாளைக்கு நான் சாக போறேன். இன்னைக்கு நான் தப்பிச்சேன்னா இன்னொரு நாளைக்கு நான் தப்பிக்க முடியாது. அப்ப எப்ப சாகணுன்றது முக்கியம் கிடையாது. நான் சாகின்ற பொழுது கிறிஸ்துக்குள் சாக வேண்டும், என் ஆண்டவருக்குள் சாக வேண்டும். அது நான் உங்களை எப்படி செத்தாலும் அது எனக்கு கவலை கிடையாது. என் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வெளிப்படுத்தின புத்தகத்துல நம்ம சொல்லும்போது காலங்களை நம்ம நிதானிப்போம். ஆண்டவர் சொல்கின்ற பிரகாரம் இன்னும் மாயக்காரரா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பொய்க்கு அடைக்கலை கொடுக்கவும் பொய்யை நம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் நதிகளா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி திருந்த வேண்டிய காலம். எல்லாம் தவறான பாதங்கள், ரகசியமான பாவங்கள், தேசி தடங்கள், பொல்லாப்புகள், அருவருப்புகள், இதையெல்லாம் விட்டு வெளியேற வேண்டிய காலம். பொய்யை விட்டு வெளியே வர வேண்டிய காலம். அதை படிக்கும்போது உங்களுக்கு வசனம் வாசலிக்கலாம். வெளிப்படுத்தல விசேஷத்துல 11:19. அப்ப என்னன்னா ஆண்டவர் பரலோகத்தை திறந்து காமிக்கிறார். இந்த பரலோகத்துல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா 10 பிரமாணம் இருந்தது இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் பரலோகத்துக்கே 10 பிரமாணம் ஆலயத்துல இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்த பூலகம் இவ்வளவு பாவமான உலகத்துல சட்டம் வேணுமா வேணாமா, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னா வேதம் தெளிவு சொல்லி பரலோகத்திலே தேவனுடைய ஆலயத்துல உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆலயத்துல இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த பெட்டியில என்ன இருந்தது அப்படின்றதையும் நமக்கு வேதம் தெரிஞ்சது. அது மாத்திரம் இல்ல, அது கீழ்ப்படியில் சொன்னா என்ன வந்துடும்? மின்னல்கள், சத்தங்கள், இடி முழுக்கங்கள், பூமி அதிர்ச்சி, பெரு கல் மலை உண்டாயின என்று சொல்றேன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த 10 பிரமாணத்தை உன்னால ஃபாலோ பண்ண முடியல, அதை பின்பற்ற முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அல்லது உன்னுடைய பொய்யினுடைய உபதேசத்துல நீ இருக்கிற, கள்ள உபதேசத்துல இருக்கிற, மனுஷனுடைய வழியில இருக்கிற, இவ்வளவு வேத வசனங்கள், இத்தனை நாள் படிச்ச வேத வசனங்கள், இன்னும் அநேக வேத வசனங்கள் பைபிள்ல நமக்கு தெளிவுபடுத்தியும் ஆண்டவர் அன்பானவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படி நீ நினைச்சிருந்த அப்படின்னு சொன்னா இல்ல. ஆண்டவர் தான் இது எல்லாவற்றையும் கொண்டு வர. அவரை விட்டுட்டு வேற யாராலும் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த உலகத்தை அவரை விட்டுட்டு அவருடைய வல்லமை, ஈடான வல்லமை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அவரு தான் அப்படின்றத பைபிள் தெளிவு வாசல். அது எங்கிருந்து வருதுன்னா சத்தம் பரலோகம். பரலோகம் ஆலயத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அங்க என்ன இருக்கு? மின்னல், சத்தம், இடி முழக்கம், பூமி அதிர்ச்சி, பெருக்கிறான். என் தேவனுடைய பிள்ளைய எது வேணும் நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். பரலோகத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு, வேணாம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி மின்னல் இருக்கு, இடி முழக்கம், சத்தங்கள் இருக்கு, பூமி அதிர்ச்சிகள் இருக்கு. நம்ம எதிர வேணாலும் எந்த வாதிகள் வேணாலும் நம்ம அழிச்சிடும். கடவுள் நம்ம கூட இல்லை. இது ஆண்டுடைய கிருபையில வளர வேண்டிய நேரம். இது ஆண்டுடைய அன்புல வளர வேண்டிய நேரம். இது ஆண்டுடைய பின்மாரியும் முன்மாதிரியும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். ஆண்டவரே உங்களுடைய மலையை ஆசீர்வாதமாய் கொடுங்க. சபோஷா பிளஸிங்கா நமக்கு வரணும், ஆசீர்வாதமா வரணும். அதை விட்டுட்டு இன்னும் நம்ம பாவத்துல காத்திருந்து எந்த பிரமாணம் நம்ம வழி நடத்தணும் அந்த பிரமாணத்தை வேணாம்னு ஒதுக்கிட்டு, எந்த பிரமாணம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுமோ அந்த பிரமாணத்தை விட்டுட்டு இன்னைக்கு
துவேசித்தனத்துல, அதுவும் மிக முக்கியமாய் கள்ள உபதேசம் என்கிற துவேசித்தனத்துல எத்தனையோ வல்லமையான ஊழியக்காரன் அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க மூலமா ஏமாற்றி கொள்ளப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்க நிறைய பேரை ஏமாத்தி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து வேதத்தை தெளிவா வாசிங்க. இந்த நேரம் என்ன நேரம் அப்படின்னு சொன்னா, the later rain is coming. முன்மாறிய பின்னல்னா பின்மாறி கிடைக்காது. இப்ப நம்ம மறந்துருந்தல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்க முடியாது. மறந்துருந்தா நமக்கு ரெடி பண்றதுக்கு, ஒரு விதை வளர்றதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும். அது வளர்ந்துட்ட பிறகு அது கனியாய் தருவதற்கு பின்மாம் அது தொடர்ந்து மழை இருக்கணும். நமக்கு விதையே விளையிலன்னா அப்படினால என்ன? தேவனுடைய பிள்ளை, the later rain is coming. ஆண்டவர் பின் மாறியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியாது. மாய் வாழ்கின்ற பிள்ளைங்க இல்லையா, வீட்டுல ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்ற பிள்ளைங்க, அல்லது வேலை செய்கின்ற இடத்துல ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்ற பிள்ளைங்க, அநேக ரகசிய பாவங்கள்ல மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், சிந்தனையில மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சண்டைகளை உருவாக்குகிறவர்கள், சச்சரவுகளை உருவாக்குகிறவர்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்கள், இவங்க எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற லேட்டர் ரெயின் உபயோகமாக போயிடும். என் தேவனுடைய பிள்ளைய பின்மாறி வருகிறது, ஆயத்தமா பின்மாறி உன்னை தேடி வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த நிலையில இருக்கிறோம், மாறி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த பின்மாறி அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒருவேளை தெரியாத பிள்ளைகளுக்காக சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர், ஏன் பரிசுத்த ஆவியானவர் நோவா காலத்துல அப்படியே உள்ளங்களிலே ஒரு மாற்றம் கொண்டு வர நினைச்சாங்க. அந்த மாற்றம் செயல்படாத போன போது, அந்த மாற்றம் நடக்காத போது ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நோவா மூலமாய் ஆசீர்வாதமா வர வேண்டிய மழை சாபமாய் மாறியது. ஆசீர்வாத மழை இல்லை. நமக்கு விஞ்ஞானம் நமக்கு கத்துக்கணும். நம்ம படிச்சு யாருக்குங்களா, ஏன்னா ஆசிட் மழை நம்ம படிச்சிருக்கிறோம். இல்லைன்னா இரும்பு மழையாய் பெஞ்சிட்டு இருக்கு, மீத்தேன் மழையாய் பெஞ்சிட்டு இருக்கு, டைமண்ட் மழையாய் பெஞ்சிட்டு இருக்கு, எல்லாமே மழையா பெஞ்சிட்டு இருக்கு. அது எத்தனைக்கு 7000 கிலோமீட்டர் வேகத்துல, 2000 செல்சியஸ் ஹீட்ல. அப்ப அதே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பூமிக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா நீங்க யோசித்து பாருங்க. இல்லைங்களா? இங்க மழையை ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கின்ற பொழுது அதை விட்டுட்டு மாயையை நம்ம பின்பற்றி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தப்பிட்டு, ஆண்டவரே நீர் இவ்வளோ தருணங்களை கொடுத்தோம், நீர் இவ்வளவு எங்கள் உள்ளங்களில பேசியும் நாங்க இன்னும் தந்தலையே, இன்னும் சின்ன சின்ன பாவங்கள் எங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? ஒருவேளை இந்த நாள் அநேகருக்கு கடைசி நாள் ஆனா என்ன செய்வோம்? நிமிஷம் அநேகருக்கு கடைசி நாள் தான் என்ன பண்ணுவோம்? யோசித்து பார்க்க மனசு போடலையா? He shall come unto us as the rain. அவர் நம்முடைய மத்தியிலே மழையாக வரப்போகிறார். ஒருவேளை அவர் வருகின்ற பொழுது கனி கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆயத்தமா என் தேவனுடைய பிள்ளைய, நீ ஆயத்தமா? அவர் மழையாய் வருவார். நீ ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அவர் கல்மழையாய் மாறுவார். அந்த கல்மழை எப்படி? கந்தகத்தோடு கூட, அக்னியோடு கூட வருகின்ற பொழுது நினைச்சு கூட பார்க்க முடியாது அழிவை. எந்த விஞ்ஞானமும் காப்பாத்தாது. இப்பயே காப்பாத்தல. இப்ப இந்த சாதாரண இந்த கொரோனா வியாதிக்கே விஞ்ஞானமும் மருத்துவமும் நம்மளை காப்பாற்ற முடியாது, அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கும் பொழுது எந்த விஞ்ஞானம் காப்பாற்றும் பிள்ளைகளை? ஏன்னா மற்ற உலகங்கள்ல நம்ம பாக்குறோம், வீனஸ்ல நம்ம பார்க்கிறோம், நெப்டின்ல நம்ம பார்க்கிறோம், டைமண்ட்ல நம்ம பார்க்கிறோம், டைட்டான்ல நம்ம பார்க்கிறோம், இன்னும் அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். மழை வித்தியாசமான மழை இருக்கு. அந்த மழை இங்க சீக்கிரமா வரப்போகுது. எங்க இது வரைக்கும் தண்ணீரா வந்த மழை அக்னி கந்தகத்தோடு கூட வரப்போகிறது. யாரை அழிக்க? பாவியை அழிக்க. அப்படின்னு பாவத்தின் சபலம் மரணம். ஆண்டவர் நீதி உள்ளவருங்க, நியாயம் உள்ளவர், தூக்கு நூலை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அன்பானவர் தான். யார் சொல்ல கடவுளுக்கு செய்ய மாட்டாருன்னு யாருமே சொல்ல முடியாது. வேதம் ஃபுல்லா வாசிங்க அப்படின்னு சொன்னா தெளிவுபடுத்துகிறது. ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய கோபத்திற்கு யார் நிக்க கூடும்? மலைகளே குன்றுகளே எங்கள் மேல வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டியானவர் நிக்க போறாரு கோபத்தோட. எந்த ஆண்டவர் நமக்காக பறித்து தன்னுடைய உயிரை கல்வாசில கொடுத்தாரோ, பிதாவே உள்ள மன்னியும் என்று சொன்னாங்க ஆண்டவர். அதே ஆண்டவர் கந்தக மலை அல்லது மித்தேன் மலை அல்லது சல்பர் மலை என்னன்னு சொல்லுது, அதை கொண்டு வர போறார். ஆயத்தமா? சாதாரண மழை வேணுமா? ஆசீர்வாத மழை வேணுமா? கல் மழை வேணுமா? உடைய வாழ்க்கையில
யோசித்து பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கை தெரிஞ்சுச்சுன்னா குடும்பம் திருந்தும், குடும்பம் திருந்தா பிள்ளைகள் திருந்துவாங்க, பிள்ளைகள் இருந்தா சபை திருந்தும், சபை தெரிஞ்சுன்னா சமுதாயம் திருந்தும், சமுதாயத்திற்கு நான் தேசம் திருந்தும். தேவனுடைய ஆண்டவர் உன் இதயத்துல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் காலம் தள்ளிடாத, மிஸ் பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத. நீ இதோட இணையத்துல பார்த்தாலும் காலத்தை வீண் பண்ணிடாதீங்க. கட்டப்பட்டு ஆண்டவரே மழையாய்வார், ஆசீர்வாத மழையாய் எங்களை கரை கழுவுன்ற மழையாய் வாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அவருடைய வருகைக்காய் தினந்தோறும் வாய்த்தது. ஆமென். Thank you, Pastor. இப்போ closing song Roni and group பாடுவாங்க.